நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷுவா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் மறுபடியும் நம்முடைய ஜாஷுவா டிவியின் மூலமாக உங்களை பார்ப்பதில் மிகுந்த சந்தோஷம். கர்த்தர் உங்களையும் உங்களுடைய பிள்ளைகளையும் நீங்கள் கைட்டு செய்கிற எல்லா வேலைகளையும் ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து எங்களுக்காகவும் எங்களுடைய குடும்பங்களுக்காகவும் ஜெபித்துக் கொள்ளுங்கள். குறிப்பாக நம்முடைய ஜாஷுவா டிவிக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் இன்னும் ஊழியங்களை கர்த்தர் எடுத்து பயன்படுத்துவாராக. கர்த்தர் நம்முடைய ஆண்டவர் பெரியவர், பெரிய காரியங்களை செய்வார். நம்முடைய ஜாஷுவா டிவியில் ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை மாலை 7 மணிக்கு நல்லூர் கிதியோனின் அப்போஸ்தலர் ஊழியங்கள் மூலமாக வழங்கப்படுகின்ற இந்த உருவாக்கும் நேர நிகழ்ச்சிக்கு உங்களை நாங்கள் அன்போடு கூட வரவேற்கிறோம். போன வாரத்தில் கூட ஒரு 4-5 பேர் செய்தியை கேட்டு ஃபோன் பண்ணி பேசினாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. பேசினாங்க, ஆண்டவர் எங்களோடு கூட பேசுன மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி அழகாக பேசினாங்க. அதை கேட்கும்போது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். ஏனென்று சொன்னால், தேவன் கொடுக்குற வார்த்தை இது பிரயோஜனமாக இருக்கணும். தேவன் கொடுக்குற சத்தியம் மனிதனோடு கூட பேசினதாக இருக்கணும். அதுதான் கரெக்ட். எனக்கே ஆச்சரியமாச்சு. பரவாயில்ல, நல்லாச்சு. அதனால் நம்முடைய ஆண்டவர் பெரியவர், அவர் பெரிய காரியங்களை செய்கிறார். இன்றைக்கும் வார்த்தைகளோடு கூட உங்களோடு கூட பேசுவார். வார்த்தை கேட்கிற நீங்கள் யார் என்பது எனக்கு தெரியாது, எப்படிப்பட்டவர்கள் என்பது எங்களுக்கு தெரியாது, எப்படிப்பட்ட நோக்கத்தோடு இந்த செய்தியை பார்க்கிறீர்கள் என்பதும் எனக்கு தெரியாது. ஆனால் பேசுகிற உங்களோடு கூட என்ன ஆண்டவர் பேசுவார், அது எனக்கு நல்லா தெரியும். பேசுகிற என் ஆண்டவர் இதை கேட்கிற உங்களோடு கூட பேசுவார், அது எனக்கு நல்லா தெரியும். அதை மறைக்க முடியாது, அதை தடுக்கவே முடியாது. ஆண்டவர் உங்கள் கூட கரெக்டாக பேசுவார், அது எனக்கு நல்லா தெரியும் எனக்கு. அதனால் நம்ம நிகழ்ச்சிகள் நல்லா பாருங்கள், செய்தியை நல்லா ஜெபத்தோடு கேளுங்க. ஒரு நிமிஷம் ஜோமுண்டு, ஆண்டவரே என்னோடு கூட பேசுங்கப்பா, இந்த வசனம் இந்த வார்த்தை அது எனக்காக இருக்கட்டும் என்று சொல்லி தேவனிடத்தில் ஜோம் பண்ணிட்டு இந்த வார்த்தையை கேளுங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். சரி, இந்த நல்ல நாளிலும் நம்ம ஒரு அழகான ஒரு செய்தியை, ஒரு தலைப்பை பார்த்து கொண்டு வருகிறோம். நான் ஏன் இழந்தேன் என்று சொல்லி செய்தியின் தலைப்பு நீங்கள் பார்த்துக்கிட்டு இருப்பீங்க நான் நினைக்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு 2-3 வாரம் என்னுடைய செய்தி ஓடிக்கொண்டு இருக்கிறது. நீங்கள் பார்க்காதவர்கள் இதுக்கு முந்தின பாகம் 1, 2, 3 நீங்கள் பாருங்கள். இது ஒரு தொடர்ச்சியான ஒரு செய்தி. ஏன்னா 20 நிமிஷத்தில் எல்லாத்தையும் பேசணுங்கும் போது அது நடக்காத காரியம். நமக்கெல்லாம் 1 மணி நேரம் செய்திக்கு கொடுத்தாலும் காணாது. அப்போ 20 நிமிஷத்தில் ஒரு செய்தியை 10 பாயிண்ட்டை கொடுக்கணும்னா முடியாது. அதனால் ஒரு தலைப்பை எடுத்து 10 வாரம் 10 பாயிண்ட்டு. நான் ஏன் இழந்தேன் என்பது செய்தியின் தலைப்பு. அந்த செய்தியின் முதல் பாயிண்ட்டு, ஒரு பார்வை, தவறான ஒரு பார்வை பார்த்ததினால் இழந்தோம். 2வது, சரியான ஒரு முடிவு, ஒரு சரியான ஒரு தீர்மானம் எடுக்காததினால் இழந்து விட்டோம். 3வது, ஒரு கோபப்பட்டோம். நம்ம கோபப்பட்டு பேசுனதுனால, கோபப்பட்டு சரியான காரியங்கள் செய்யாததுனால நான் இழந்து நிற்கிறேன். மொத்தம் 3-4 பாயிண்ட். சரி, இப்போ இந்த வாரத்தில் நான் ஏன் இழந்தேன் அதற்குரிய ஒரு காரணத்தை நம்ம பார்க்க போகிறோம். சரியா? நல்ல ஜெபத்தோடு கேளுங்க. பரிசுத்த ஆவியானவர் என்னோடு கூட பேசுங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்லிட்டு கேளுங்க. பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு கூட சூப்பராக பேசுவார், தெளிவாக பேசுவார். நான் உண்மையாக சொல்கிறேன். நான் போன சொல்கிறேன், கரெக்டாக வசனம் மாத்திரம் தான் எழுதி வச்சுருக்கேன், வேறு எதையுமே நான் எழுத மாட்டேன். தலைப்பு, எடுத்துக்காட்டு, பேசுகிறது பரிசுத்த ஆவியானவர். நீங்களும் கேளுங்க, ஏசப்பா என்னோடு கூட பேசுங்க, பேசுவார். சரி, நான் ஏன் இழந்தேன் என்பதற்கு இந்த வாரம் தேவன் கொடுக்கிற ஒரு தலைப்பு, எபிரேயர் 13ஆம் அதிகாரம். எபிரேயர்
13ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவைகள் போதும் என்று எண்ணுங்கள். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லி இருக்கிறாரே. வசனம் சொல்லுது, அப்போஸ்தலனாகிய பவுல் அழகாக எழுதுகிறார். எபிரேயருக்கு எழுதின நிருபம். இந்த மக்களுக்கு பவுல் எழுதுகிறார். அவர் என்ன சொல்றாரு? நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவைகள் போதும் என்று எண்ணுங்கள் அப்படின்னு சொல்றார். உங்களுக்கு இப்போ ஆண்டவர் என்ன நன்மைகளை கொடுத்துருக்கிறார், என்ன ஆசீர்வாதம் கொடுத்துருக்கிறார், அது போதும்னு முதல்ல சொல்லுங்க. நீங்கள் ஏன் நிறைய ஆசைப்படுதீங்க அப்படின்னு கேட்குறார். ஆசைப்படுவது தப்பு இல்லை, அளவுக்கு மீறி ஆசைப்படுவது தான் தப்பு. கேளுங்கள் உங்களுக்கு தரப்படும் என்று சொன்னார், தட்டுங்கள் உங்களுக்கு திறக்கப்படும் என்று சொன்னால், கேட்கிற எவனுக்கும் கொடுக்கப்படும் என்று சொன்னார். மேலும் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்தில் நீங்கள் எவைகளையெல்லாம் கேட்பீர்களோ அவைகளையெல்லாம் பெற்றுக்கொள்வீர்கள் என்று சொன்னார். எரேமியா 33:3, என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு நான் செய்வேன் என்று சொன்னார். சங்கீதத்தில் சொல்வது, ஜெபத்தை கேட்கிறவரே மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் வருவார் என்று சொல்லி, இப்படி நிறைய காரியங்களை என்கிட்ட கேளுங்கன்னு ஆண்டவர் சொல்லியிருக்கார், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் வசனம் சொல்லுது, நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து. பணத்தை திங்க முடியாது, அது உங்களுக்கு தெரியுமா? பணத்தை என்ன செய்ய முடியாது? திங்க முடியாது. ஒரு வயசுக்கு மேலே சோறே திங்க முடியல, அது தெரியுமா உங்களுக்கு? இவ்வளோ காலம் சாப்பிட்டவங்க இப்போ இவ்வளோதான் சாப்பிடுதாங்க, அது உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு மத்தியானம் மட்டும்தான் கொஞ்சோண்டு சோறு சாப்பிடுதாங்க, நைட்டு 2 சப்பாத்தி இல்லை 2 இட்லி, காலையில் 3 இட்லி, இதுதான் சாப்பாடு. தெரியுமா உங்களுக்கு? இவ்வளவு சாப்பிடலாம் இப்போ ஆள் கிடையாது, இவ்வளவு சாப்பிட தான் ஆள் இருக்கு. போதுங்கிற மனசு ஏன் வரமாட்டேக்கு? நான் அந்த இடத்த வாங்கிடணும், அந்த கடையை வாங்கிடணும், அந்த நகையை வாங்கிடணும். ஆசை 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 யாரை விட்டுச்சு? ஆண்டவர் சைக்கிள்லே ஓடிக்கிட்டு இருந்த எனக்கு பைக்கு கொடுத்தார், பைக்கிலே ஓடிக்கிட்டு இருந்த எனக்கு காரை கொடுத்தார். இப்போ நான் சொல்லுவேன், ஆண்டவரே நீ இவ்வளோ எனக்கு தந்திருக்கிறீர். இன்னும் கேட்பேன், கேட்க மாட்டேன்னு சொல்லலை. ஆனால் மேலும் மேலும் நிறைய காரியங்களை உள்ள வேகி போட்டு, பணம் வேணும்ல. பணம் இல்லாமல் பொருள் வாங்க முடியுமா? பணம் இல்லாமல் யாரும் ஏதாவது கொடுப்பார்களா? ஒரு டீ கூட எவனும் கொடுக்க மாட்டான். அப்படியே யாராவது வாங்கி தர வேண்டும் என்று சொன்னால் ஒரு ட்ரிப்பு தான் ஒரு மனுஷன் டீ வாங்கி தருவான், அடுத்தால வாங்கி தர மாட்டான். அப்போ பண ஆசை எல்லாவற்றிற்கும் போதுன்னு முதல்ல கொஞ்சம் முடிவெடுங்க. உங்களுக்கு ஆண்டவர் எவ்வளோ நன்மை கொடுத்துருக்கிறாரு, எவ்வளவு கிருபைகளை கொடுத்துருக்காரு. இன்னும் உங்களுக்கு தராமல் இருப்பாரோ? அவன் அந்த கார் வாங்கிட்டான், இந்த காரை விற்றுட்டு அந்த கார் வாங்கணும். அவன் வீடு இப்படி கட்டியிருக்கான், இந்த வீடு இடிச்சிட்டு வேற பக்கம் இடம் வாங்கி வேற பக்கம் வீடு கட்டணும். அப்படியா? பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவைகள் போதும் என்று எண்ணுங்கள். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்ன தேவனாய் கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். ஏன்? ஒரு பரப்பு. நல்ல சம்பளம் வாங்குதீங்க, சந்தோஷம். பிற எதுக்கு லஞ்சம் வாங்குதீங்க? ஆண்டவர் நல்ல சம்பளம் தந்திருக்காரா உங்களுக்கு? பிற எதுக்கு லஞ்சம் வாங்குறீங்க? ஆசை. கடைசியில் காலில் புண்ணு, கையில் புண்ணு, சாப்பிட முடியாது, உட்கார முடியாது, படுக்க முடியாது, 45 வயசில் செத்து போயிடுவான் மனுஷன். ஆசை. நல்ல தொழில் கொடுத்துருக்காருல ஆண்டவர் உங்களுக்கு, எதுக்கு 2ஆம் நம்பர் தொழில் பார்க்குறீங்க? எதுக்கு 2ஆம் நம்பர் தொழில் பார்க்குறீங்க?
நல்ல தரமான குவாலிட்டி கூட 2ஆம் நம்பர் குவாலிட்டியை வாங்கி உள்ள கலப்படம் பண்ணுறீங்கல்ல. நீங்கள் இன்னைக்கு ஏன் இழந்து நிற்கிறீங்க தெரியுமா? நீங்கள் நிறைய ஆசைப்பட்டு, குறுக்கு வழியில் ஆசைப்பட்டு சம்பாதிச்சலாம் சொல்லி ஆசைப்பட்டது பேராசை, பெருநஷ்டம். பண ஆசை, பணத்தை சம்பாத்தியம் பண்ணிடணும், பணத்தை சம்பாத்தியம் பண்ணிடணும். எதுக்கு? பணத்தை திங்கிய முடியும். பணத்தை 2ஆம் நம்பர் தொழில் பார்க்கலாமா நம்ம? உண்டா? ஆண்டவர் உங்களுக்கு எவ்வளோ சம்பளம் கொடுத்துருக்கிறார்? நல்ல சம்பளம் கொடுத்துருக்காரு. பிறகு எதுக்கு லஞ்சம்? ஒரு கையெழுத்து போடுறதுக்கு எவ்வளோ லஞ்சம் நீங்கள் வாங்குறீங்க? ஒரு கையெழுத்து போட ஆண்டவர் உங்ககிட்ட பேசுகிறார். ஒன்றும் இல்லாமல் காலி பண்ணிடுவார். தேவனுடைய பிள்ளையாக இருந்து நீ லஞ்சம் வாங்கலாமா? தேவனுடைய பிள்ளையாக இருந்து பண ஆசை உள்ளவர்களாக இருக்கலாமா? போதும் என்கிற மனசு ஏன் வர மாட்டேங்கி? போதும் என்கிற மனசு ஏன் வர மாட்டேங்கி? ஆசை, ஆசை, ஆசை. என்ன ஆசை? எங்க என் தாயின் வயிற்றிலிருந்து நான் வரும்பொழுது வெறுமையான மனிதனாய் நான் வருகிறேன். நான் நிறைய அடக்க ஆராதனைக்கு போவேன். ஒரு சின்ன ஒரு மோதிரம், ஒரு சின்ன மோதிரம் கூட போடணும் நாங்கள், தெரியுமா? அந்த மனுஷன் உடம்புல ஒன்று கூட இருக்காது, எல்லாத்தையும் கலத்திடுவாங்க. பார்த்துருக்கீங்களா நீங்கள்? அந்த மனுஷன் கடைசியாக போகும்போது அவன் மேலே ஒரு சட்டை, ஒரு வேட்டி, அதை விட ஒழுங்காக போடணும், சும்மா கெட்டி சுருக்கி வச்சுருப்பாங்க. ஒன்றும் கொண்டு போக மாட்டாங்க. ஒன்றும் கொண்டு வந்ததும் இல்லை, ஒன்றும் கொண்டு போவதும் இல்லை. பிற ஏன் இவ்வளோ ஆசை? நீங்கள் அனைத்தை இழந்ததற்கு காரணம் உங்கள் ஆசை. போதும் என்கிற மனசு இல்லை. உங்கள் கூட பேசுகிறார் பற்றிலாம் ஆண்டவர். எவ்வளோ நகை வச்சுருக்கிறீங்க, போதும்னு ஏன் சொல்ல மாட்டேங்கிய? ஆசைப்படாத மனுஷன் ஆசைப்படாத ஒரே ஒரு காரியம் மரணம் மாத்திரம்தான். ஆமாவா இல்லையா? மனிதன் ஆசைப்படாத ஒரே ஒரு காரியம் மரணம் மாத்திரம்தான். மற்றபடி அவன் வீடு கட்டிட்டான், அவன் கார் வாங்கிட்டான், அவன் வீட்டுக்கு அது நடந்துட்டு இது நடந்துட்டு. ஆசை என்ன ஆசை? அதான் சொல்லியிருக்காரு, நான் உன்னை விட்டு விலக மாட்டேன், நான் உன்னை கைவிட மாட்டேன் ஆண்டவர் சொன்னார். பிறையா இவ்வளோ ஆசை? உங்களை ஆண்டவர் நடு ரோட்டில் விட்டுருவாரோ? எனக்கு தெரிஞ்ச ஒரு நபர் உண்டு. அந்த பையன் வேனில் முதல்ல கிளீனராக ஓடினான். வேனில் கிளீனராக ஓடினான் அந்த பையன். ஏன் நல்லா தெரியும். டிரைவர் ஆகி முதல்ல ஒரு ஆட்டோ வாங்கினான், அடுத்தல ஒரு வேன் வாங்கினான், அடுத்தல ஒரு வேன் வாங்கினான், அதை விற்று அடுத்தல ஒரு வேன் வாங்கினான். இப்படி ஒவ்வொரு வேனாக வாங்கி 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 மறுபடியும் விற்று 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 கடன், பயங்கர கடன். வண்டியை மாற்றுவான், வேன் சைஸை மாற்றுவான், வண்டியோட கலரை மாற்றுவான், செட்டை மாற்றுவான். கடைசியில் இப்போ பயங்கர கடனாளி ஆகி ஒரு பக்கம் வேலைக்கு போகிறான். உங்களுக்கு சொல்கிறது புரியுதா உங்களுக்கு? காரணம் ஆசை. ஆசைப்படணும், இல்லைன்னு சொல்லலை. நம்மக்கிட்ட என்ன ஏழ்வை இருக்குது? நம்மளால் முடியுமா முடியாதா? ஆண்டவர் அறிவு கொடுத்துருக்காரா கொடுக்கலையா? ஆண்டவர் ஞானம் கொடுத்துருக்காரா கொடுக்கலையா? அந்த அறிவை கொஞ்சம் யூஸ் பண்ண வேண்டாமா? என்ன அப்படி ஆசை? இன்றைக்கி நிறைய பணம் இருக்கவங்க சாப்பிட முடியாமல் இருக்காங்க. அது உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு ஒரு இட்லி 2 இட்லி சாப்பிட முடியாமல் இருக்காங்க. அது உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு நகை, அவ்வளோ நகை வச்சுட்டு போய் எதுக்கு? எல்லா நகையும் போட்டிட்டு போக முடியாது. அது உங்களுக்கு தெரியுமா? எவன் எப்போ அத்துட்டு போவோம் தெரியாது. எப்போ எந்த திருட்டு போய் வீட்டுக்குள்ள வந்து களவாண்டு போவான்னு உங்களுக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாது. பிறகு எதுக்கு இவ்வளோ ஆசை? ஆண்டவர் உங்களுக்கு எவ்வளோ ஆசீர்வாதம் கொடுத்துருக்கிறார், எவ்வளோ நன்மை கொடுத்துருக்கிறார். ஏசப்பாக்க நன்றி சொல்லுவோமா? நல்ல பலன் கொடுத்துருக்கிறாரே, நல்ல சுகம் கொடுத்துருக்காரு, நல்ல கிருபைகள் கொடுத்துருக்கிறார், எவ்வளவு காரியங்களை கொடுத்துருக்கிறார். இன்னைக்கு மனுஷனுக்கு என்ன பாடுபடுறான் தெரியுமா? எவ்வளோ கஷ்டப்படுறான் தெரியுமா? பிரசங்கி 6வது அதிகாரம் அதனுடைய 9வது வசனம். பிரசங்கி 6:9. ஆசையானது அலைந்து தேடுகிறதை பார்க்கிலும் கண் கண்டதே நலம்,
இதுவும் மாயையும் மனதை சஞ்சலப்படுத்துகிறோமா இருக்கிறது. இந்த கண் இருக்குது, அந்த கண், இந்த 2 கண் எதெல்லாம் பார்க்கோ அதெல்லாம் வாங்கணும்னு நினைக்கும். ஒரு காரு 15 லட்ச ரூபாய்க்கு ஒரு கார் வச்சுருக்காரு, பிரச்சனை இல்லை. அடுத்த ஒரு மனுஷன் 25 லட்ச ரூபா கார் வாங்கி வச்சுருக்கான் அப்படின்னோடனே இந்த கார் அப்படியே அடிமாட்டு ரேட்டுக்கு விற்றுட்டு அடுத்து லோன் போட்டு அந்த கார் வாங்குவாங்க. பார்த்துருக்கீங்களா நீங்கள்? பைக்கெலாம் மாற்றுவாங்க, பார்த்துருக்கீங்களா? அடிக்கடி. ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா விலை உயர்ந்த நல்ல ட்ரெஸ்ஸு நிறைய போடுவாங்க, பார்த்துருக்கீங்களா? ஆசை, பேராசை பெருநஷ்டம். அனனியா சப்புரால் என்கிற கதை நமக்கு தெரியும். அனனியா சப்புரால் ஆண்டவர் சீஷர்களை எடுத்து நல்லா பயன்படுத்த ஆரம்பிக்கிறாரு. அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரம் அப்படியே நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்குரிய எல்லா சொத்துக்களும் எல்லாம் பொதுவாக வைத்து எடுத்து இவர்கள் என்ன செய்கிறாங்க, பயன்படுத்துகிறாங்க. இதில் அனனியா சப்புரால் அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து 5வது வசனம் வரைக்கும் இருக்குது. அனனியா என்னும் பேருள்ள ஒருவனும் அவனுடைய மனைவியாக சப்பிராலும் தங்கள் காணி ஆட்சியை விற்றார்கள். அதாவது தங்களுக்கு உண்டான சொத்துக்களை, இடங்களை, வீடு, ஏதோ ஒரு காரியங்களை அதை விற்று அந்த பணத்தை அப்போஸ்தலருடைய கைகளில் கொண்டு கொடுக்கணும். இது இவர்கள் செய்கிற ஒரு பழக்கம். ஆனால் இதில் ஒரு பங்கை தன்னுடைய மனைவி எடுத்து வைத்து கொண்டு அப்போஸ்தலருடைய பாதத்தில் கொண்டு வைக்கிறாள். அப்போ அதில் உட்கார்ந்துருக்கிற பேதுரு கேட்குறாரு, அனனியாவே, நிலத்தின் கிரயத்தில் ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து பரிசுத்த ஆவியானத்தில் பொய் சொல்லும்படி சாத்தான் உன் இருதயத்தை நிரப்பினது என்ன? பேதுரு கேட்கிறார் இந்த பெண்ணிட்ட, இந்த இடத்தை நீ வித்தது உண்மை, அதை வித்துற மொத்தம் இங்கெல்லாம் கொண்டு வரணும், எதுக்கு ஒரு பங்கை நீ எடுத்து வைத்து கொண்டாய்? அப்போ நீ எப்படி பரிசுத்த ஆவியானவரை ஏமாற்றலாம் என்று சொல்லி பேதுரு தெளிவாக கேட்கிறார். ஆண்டவர் எவ்வளோ அற்புதம் செய்கிறார், எவ்வளவு காரியங்களை செய்கிறார் என்பது அனனியா சப்புராலுக்கு தெரியும். அவ்வளவு காரியங்களை செய்கிறவர் ஒரு வாழ்க்கையை கொடுக்க மாட்டாரா? ஒரு இடத்தை கொடுக்க மாட்டாரா? ஒரு வீடு கட்டி தர மாட்டாரா? சாப்பாடு தராமல் நடு ரோட்டில் விட்டுருவாரா? அவர்களுக்குள் ஆசை, பணத்தின் மேலே ஆசை. இன்னைக்கு நிறைய குடும்பம் நாசமாக போனதுக்கு காரணம் பணம். நிறைய குடும்பம் விளங்காமல் போனதுக்கு காரணம் பணம், ஆசை. பணம் வேணும், வேண்டான்னு சொல்லலை, அது ஒரு அளவுக்கு தான் வேணும். அந்த பணம் உங்கள் குடும்பத்தை கெடுத்துரும். நல்லா தெரியுமா உங்களுக்கு? ஒரு சில குடும்பங்கள் கஷ்டப்பட்டு மேலே வரும், அடுத்த சந்ததி வரும்போது பணத்தின் அருமை தெரியாது. பணத்தின் அருமை தெரியாமல் நினச்சதை வாங்கி, நினச்சதை உடச்சி, நினச்சதை செஞ்சு பல காரியங்களை இழந்து நிற்கும் பொழுது சொல்லுவாங்க, நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு உழைச்சேன். ஆசை. கடைசியில் அனனியா சப்புரால் 2 பேரும் செத்து போயிட்டாங்க. யூதாசுக்கு என்ன இருந்துச்சு? 30 வெள்ளிக்காசுக்காக ஆண்டவர் காட்டி கொடுத்தான். பண ஆசை. நான் சொல்கிறது உங்களுக்கு புரிய நினைக்கிறேன். எங்க 1 லட்ச ரூபா சம்பளம் வாங்குற ஒரு மனுஷர் 1000 ரூபா லஞ்சம் கேட்குறார். 1,40,000 ரூபா சம்பளம் வாங்குற ஒரு மனுஷர் 10,000 ரூபா லஞ்சம் கேட்குறார். மற்றவங்க எப்படி எனக்கு தெரியாது, ஆனால் கிறிஸ்தவர்களாக இருந்து கொண்டு நீ லஞ்சம் வாங்கலாமா? கிறிஸ்தவனாக இருந்து கொண்டு, கிறிஸ்தவ குடும்பமாக இருந்து கொண்டு, கிறிஸ்தவ இடத்துல வேலை பார்த்து கொண்டு நீ லஞ்சம் வாங்கலாமா? கர்த்தர் உன்னோடு கூட பேசுகிறார். பண ஆசை, பண ஆசை குடும்பத்தை வாழ வைக்காது. பண ஆசை குடும்பத்தை வாழ வைக்காது. எவ்வளோ பெரிய ஊழியம் செய்கிற மனிதனாக இருந்தாலும் சரி, காணிக்கை கொடுப்பது வேற, அதிகாரமாய் புடுங்குவது வேற. ஆண்டவர் உங்க கூட தெளிவாக பேசுகிறார். பண ஆசை எல்லாவற்றுக்கும் தீமையாக இருக்கிறது. நாகமான் என்கிற ஒரு மனிதன் குஷ்டரோகமாக வாரான். இந்த தீர்க்கதரிசி, நீ இப்போ அதில் 7 ரூபாய் முங்குப்பா, எல்லா குஷ்டமும் சரியாயிருங்காரு. நாகமான் வாராரு, அதில் குளிக்கிறாரு, எந்திரிச்சு பார்க்குறாரு, சிறு பிள்ளையின் உடம்பு போல் இருக்குது. அப்போ தீர்க்கதரிசிட்ட வந்து என்ன செய்கிறாரு, ஐயா இந்த காணிக்கையெல்லாம் வச்சுக்கோங்க. தீர்க்கதரிசி என்ன சொல்கிறாரு, வேண்டாம் ஐயா,
நீங்கள் நல்லா இருந்தால் போதும்னு சொல்லி அனுப்பிடுறாரு. ஆனால் அந்த தீர்க்கதரிசியின் கீழே வேலை பார்க்கிற கேயாசி என்கிற ஒரு மனுஷன், அவனுக்குள் பண ஆசை வந்ததினால் இவர் போகிற நாகமான போய் அவன் தடுத்து நிறுத்தி, ஐயா தீர்க்கதரிசி ஐயா என்னை வாங்க சொன்னார் என்று சொல்லி தீர்க்கதரிசி ஐயாவுக்கு தெரியாமல் அவன் வாங்கி கொண்டு வருகிறான். தீர்க்கதரிசிட்ட மாட்டிக்கிட்டான். கடைசியில் சொல்றாரு, அவனை விட்டு போன குஷ்டம் உனக்கும் உன் சந்ததிக்கும் வரவிட்டு வேண்டி சாபம் போட்டுறார். 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம் 20வது வசனத்திலிருந்து 26 வசனம் வரைக்கும். பண ஆசை மாத்திரம் இல்லை, நிறைய பேருக்கு இன்னைக்கு பதவி ஆசை தெரியுமா உங்களுக்கு? பதவின்னா வேற அரசியல்வாதி பதவி இல்லை, அதை நான் சொல்ல மாட்டேன். மற்ற பதவி உங்களுக்கு தெரியுமில்ல? உங்களுக்கு ஆண்டவர் உங்களோடு கூட பேசுகிறாரு, தெளிவாக பேசுகிறாரு. இன்னைக்கு அனைத்தையும் இழந்து நிற்பதற்கு காரணம் உங்கள் மனசில் தோன்றின ஆசைப்பட்டு இழந்து நீங்கள் நிற்கிறீங்க. இன்னைக்கு போதுன்னு சொல்லுங்க, ஆண்டவரே எனக்கு ஆசை வேண்டாம்ப்பா. ஆண்டவர் இப்பவும் தெளிவாக என் கூட பேசுகிறார். ஆண்டவர் உங்களுக்கு நல்ல சம்பளம் கொடுத்துருக்கார், உங்கள் கூட பேசுகிறார். இந்த நிகழ்ச்சியை பார்க்குற உங்களோடு கூட ஆண்டவர் பேசுகிறார். ஆண்டவர் உங்களுக்கு நல்ல வேலையை கொடுத்துருக்கார், நல்ல கை நிறைய சம்பளத்தை கொடுத்துருக்காரு. இப்போ உங்களுக்கு எச்சரிப்பாக ஒரு வார்த்தை கொடுக்குறாரு, நீ லஞ்சம் வாங்காதீங்க. அந்த லஞ்ச பணம், அந்த லஞ்சமாய் வருகிற ஆசை உங்கள் வீட்டுக்குள்ள சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் கொடுக்காது. ஆண்டவர் உங்கள் கூட தெளிவாக பேசுகிறார், ஒரு எச்சரிப்பின் செய்தியை அவங்க கூட பேசுகிறார். நீங்கள் லஞ்சம் வாங்காதீங்க. ஆசை வேண்டாம், பண ஆசை வேண்டாம், பொருள் ஆசை வேண்டாம், பெண் ஆசை வேண்டாம், பதவி ஆசை வேண்டாம். போதும் என்கிற மனிதன், நான் உன்னை விட்டு விலகுவதுமில்லை, உன்னை நான் கைவிடுவதுமில்லை என்று சொன்ன தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். இருக்கிறத இழந்து நடுரோட்டுக்கு வந்துடாதீங்க. சோமனி முடிச்சிடுவோம். நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி. பரிசுத்த ஆவியானவரே உமக்கு நன்றி. நான் ஏன் இழந்தேன் என்பதற்கு ஒரு காரணம் அதிக ஆசைப்பட்டு என் வாழ்க்கையில் நான் அநேக காரியங்களை இழந்து நிற்கிறேன். இந்த தேவையில்லாத ஆசையை என் வாழ்க்கையில் எடுத்து போடுங்கப்பா. போதும் என்கிற மனசை எனக்கு தாங்க. நீர் எங்களோடு கூட இருக்கிறதற்காக உமக்கு நன்றி. இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற ஒவ்வொரு மனிதனோடு கூட கர்த்தர் பேசுவீராக. தெளிந்த புத்தியை கர்த்தர் கொடுங்க, தெளிந்த புத்தியை கர்த்தர் கொடுப்பீராக. மீட்பர் இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களோடு கூட தெளிவாக பேசியிருக்கிறார், என்னால் சொல்ல முடியும். நல்ல செய்தியை மறுபடியும் கேளுங்க, தேவனிடத்தில் உங்களுடைய ஒப்பு கொடுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.